ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1000 நாள் எப்படி சர்வே பண்ணதா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. சில பேர்னா 1000 நாள் 2000 நாள் வந்து சர்வே பண்ணிட்டு நம்ம வீட்டு ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. இப்போ சொல்லக்கூட மாட்டாங்க அந்த ட்ரிக்கு. அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய சீக்ரெட் நான் இந்த வீடியோவில் நடுவில் நான் சொல்லியிருப்பேன். அது நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா லூட்னா கலெக்ட் பண்ணி அது வந்து கேம்ப் ஃபயரில் வந்து போட்டுக்கினேன். கேம்ப் ஃபயரில் போட்டு ஒரு 5 லெவல் வரைக்கும் கொண்டு வந்தேன். இந்த லூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் ஸ்ட்ராங் எக்ஸ் கிடச்சிது. அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங் எக்ஸ் வேணும்னா அந்த பெல்ட் ட்ரேடர்கிட்ட வந்து கரடி குத்தா ஸ்ட்ராங் எக்ஸ் கொடுப்பான். அது கொடுத்து அது வாங்கிக்கோங்க ஸ்ட்ராங் எக்ஸு. இல்லைனா உங்களால் கையாலே முடியும்னா இல்லை அந்த நார்மல் ஆக்ஸ் வச்சே நீங்கள் கட் பண்ணி போட்டு அது போட்டு மரக்கட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பேரிகார்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். 12 வந்து உட்ஸு போடணும். 12 உட்ஸு போட்டால் ஒரு பேரிகார்டு கொடுப்பான். அந்த மாதிரி 12 உட்ஸு போட்டு ஒரு 8 வாங்கிக்கோங்க. இல்லைன்னா 4 கூட வாங்கிக்கோங்க. இடம் பெருசாக இருக்கதா நான் 8 கேட்டேன். இல்லை 4 கூட போதும். அப்புறம் 10 மெட்டல் போட்டு ஸ்டோர் பண்ணுவாங்களே உட்ஸு, அந்த ஸ்டோர் பண்ணுற உட்ஸு வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் வந்து அந்த சாப்பாடு விளையும்ல, அதுவும் நம்ம எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு 4 எடுத்தால் கூட போதும். ஃபஸ்ட்டு மெயின் உட்டும் மெட்டல் தான் வேணும். உட்டு ரொம்ப வேணும். எல்லா உட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சாப்லிங் வந்து நட்டு வச்சாலும் அது வளரும். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள், எல்லா சாப்லிங் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 4 அந்த பேரிகார்டு மாதிரி இருக்குது, அது 4 வேணும். அப்புறம் 2 ஸ்டோர் பண்ணுறது வேணும். அப்புறம் வந்து நட்டு வைக்கிற மாதிரி வந்து வரும்ல, ஃபார்ம் வந்து ஒரு 4 வாங்கிக்கோங்க. அடுப்பு ஒன்று வாங்கிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 1000 நாள் 2000 நாள் கூட இருக்கலாம். அது நான் வந்து ஃபைனலாக இது போடுவேன் பாருங்கள். இப்போதைக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம், எல்லாமே கலெக்ட் பண்ணிடணும். சாப்லிங் வந்து நட்டு வச்சா தான் நாளைக்கு வளரும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அந்த ட்ரிக்கு எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நீங்கள் வந்து நாள்ஸ் வந்து சர்வே பண்ணலாம். எத்தனை டேஸ் வேணால் நீங்கள் இருக்கலாம். இந்த டேஸ் வந்து உங்களால் முடியும். 1000 டே கூட இருக்கலாம். நீங்கள் ஆனால் பார்த்து ஆடணும். அதை பார்த்தானா உங்களால் கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். இப்போ தான் வந்திருக்கேன். பார்க்குறவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா மரத்தையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி போட்டால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாப்லிங் நட்டு வச்சா நெக்ஸ்ட் நாள் வந்து எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏன்னா தூரமாக போகிற மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். கிட்டேயே நட்டு வச்சிட்டா நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மரத்தை வச்சு. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எது வேணாலும் எல்லாமே எடுத்துக்கணும். மெட்டல் வந்து லாஸ்ட்டாக இதில் எப்படி சாப்லிங் வந்து வேணும். பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஹெச்பியாச்சு ஏறும். நல்லா கிட்ட கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக போய் அங்கே ஓடி ட்ரைன் ஆகி டெத் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நட்டு வச்சிடலாம். நட்டு வச்சா தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் நாள் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். பாருங்கள், எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய எடுத்துன்னு வந்து நட்டு வைக்கணும். ரொம்ப முக்கியம், மரம் தான். 5 லெவலில் கேம்ப் ஃபயர் வந்து இருக்குது. எல்லாத்தையும் நட்டு வச்சிடலாம். எல்லாத்தையும் எடு, அதுவும் எடு, இதுவும் எடு. ஓகே எல்லாத்தையும் நட்டு வச்சிடலாம். இந்த இடத்துல நட்டு வைக்க வேணாம், வேறு இடத்துல நட்டு வச்சிடலாம். ஏன்னா கேம்ப் ஃபயர் உள்ளே நட்டு வைக்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேம்ப் ஃபயர் வந்து அணைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்த்து ஏறாது. அது வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையில் அது நடக்குது. ஹெல்த்து வந்து சுத்தமாக ஏறாது, டெட் ஆகிடுவோம் அதோட. அதனால் கேம்ப் ஃபயர் மெயின்டைன்லேயே வச்சுக்கணும் ஓரளவுக்கு ஆச்சு. அப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது வந்து அடித்தா தான் குறையும், சும்மானா ஹெல்த்து குறையாது. அதனால் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். எத்தனை நாள் வேணால் அப்படியே சர்வே பண்ணலாம். அதுக்கு ட்ரிக்கு என்னன்னா, நீங்கள் ஒரு 2 பசங்களையாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 2 பசங்களை எப்படியாவது காப்பாற்றிடுங்க. அப்புறம் ஒரு 3 பெட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு 3 பெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 நாள் 6 நாள் வரும். அந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் இருந்தாலும் 7 நாள் 6 நாள் வரும். அது வச்சு நீங்கள் 1000 நாள் கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2000 நாள் கூட இருக்கலாம், உங்களால் முடியும். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாள் வந்து இருக்க முடியும். நான் ஒரே ஒரு பையனை காப்பாற்றுனால எனக்கு பாருங்கள் 2 ஏறுது. நீங்கள் 2 பையன் ஒரு 3 பெட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இது ஏறும். அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே 1000 நாள் பூஸ்ட் ஆகிடலாம். அதான் ட்ரிக்கு, வேறு எதுவும் இல்லை. மற்றவங்களாம் சொல்லுவாங்க நான் அப்படியே இருந்தேன், இவனுங்களாம் அடித்து போட்டு அந்த ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் ஃபுல்லாக அந்த பேரிகேடு வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சா நம்ம குரூப்பாக போகும்போது வேணால் அந்த மாதிரி பேரிகேடு வைக்கலாம். தனியாக போகும்போது இந்த மாதிரி சின்னதாக தான் பேரிகேடு வச்சு நம்ம அதுக்குள்ளே இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கணும். போட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் லெவலு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுடணும். உட்டு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இந்த ஸ்லாப்லிங் வந்து நட்டு வைக்கலாம். எல்லாமே போட்டுடணும். நட்டு வைக்கிற ஸ்லாப்லிங் தான் ஃபஸ்ட்டு நட்டு வச்சிடணும். மரம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு கேம்ப் ஃபயர் ஓரளவுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனால் கேம்ப் ஃபயருக்கும் கொஞ்சோண்டு போடணும் நம்ம.
அதேமாதிரி ஃபுட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஃபுட்டு தான் நிறைய வாட்டி காலி ஆகினே இருக்கும் நம்ம ஓடுறதுனால. அது ஃபுட்டும் கொஞ்சம் அடிச்சு அந்த நரினா அடிச்சு அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப தேவைப்படும் நம்மளுக்கு. ஏய் ஓய் ஓடு ஓடு அப்படி ஓடு. இப்போ பாருங்கள் முயல் இங்கேயே சுற்றினுக்கு பாருங்கள். பக் ஆயிடுச்சானு தெரில. பாருங்கள் ஒரு வெட்டுக்கே வெட்டு இது இந்த ஸ்ட்ராங் ஆக்ஸு. அப்படி ஸ்ட்ராங் ஆக்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு மரம் தான் முக்கியம். மரம் முக்கியம். அதான் ரொம்ப இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் இதில். ஏஎஃப்கே இது பேர் வந்து தெரில, வந்து சர்ச் பண்ணி கூட பாருங்கள் கூகுளில். எல்லாமே இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏஎஃப்கே இது வந்து 1000 நாள் கூட சர்வே பண்ணலாம். சாப்பாடு மட்டும் இருந்தாலே போதும், ஹெல்த்து குறையாது. சாப்பாடு சாப்பிட்டே வந்து நம்ம பண்ணலாம். ஸ்ட்ரீவ் வந்து அது நட்டு வச்சோன்னா அதில் குக் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரீவ் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரீவ் வச்சு சாப்பிட்டோன்னா டக்குன்னு ஏறும். நாள் வந்து நம்ம 1000 நாள் கூட இருந்துக்கலாம் இந்த கேமில். சில பேர் அந்த மாதிரி இருந்துட்டு வந்து தான் நம்மகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1000 நாள் இருந்தேன், உங்களால் முடியாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாராலையும் முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் 1000 நாள் கன்ஃபார்மாக எடுக்கலாம். நான் கூட ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லா மரத்தையும் வெட்டி போடுங்க. எல்லாமே வெட்டி போட கூடாதீங்க, எல்லாத்தையும் வெட்டி போடுங்க. இப்போதைக்கு நாங்கள் சாப்ளிங் தேவையில்லை, வேணும்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மரக்கட்டை தான் வேணும். மரக்கட்டை வேணும். நம்ம வந்து இந்த இடி இருக்குது பாருங்கள், இந்த இடி வந்து நம்மளை அடிக்கனால மெட்டல் தேடி வந்து ஒரே ஒரு இது அயன் ராடு, லைட்னிங் ராடுன்னு இருக்கும், அது வந்து வாங்கி நட்டுடணும். அது நட்டால் தான் ரொம்ப பெனிஃபிட்டு. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்க போகிறோம். அது வைக்காமல் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக இறந்துடுவீங்க. அப்புறம் வந்து இறந்துட்டேன், இது ஒர்க் ஆகல சொல்லக்கூடாது. அது வச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த இடி வாங்கிக்கும், உள்ளே அந்த இடியை வந்து அந்த ராடு வாங்கிக்கும். அதனால் உங்களுக்கு எதுவும் அடியும் படாது. அந்த ராடு மெயினாக வைக்கணும். அங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் விடாதீங்க, எல்லா மெட்டலுமே முக்கியம். இந்த நரினா வந்து நம்மளை அடிச்சிடும், பார்த்து தான் நம்ம சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். புல்லட் அவ்வளோ தேவையில்லை, பட் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் உள்ளே வந்து அடிக்குதுங்க அந்த டியரு. அதை விடவே கூடாது, சீக்கிரம் நம்ம கேம்ப் ஃபயருக்கு போனோங்க. ஏன்னா நம்ம அடிக்கிறது நோக்கம் இல்லை, நம்ம சர்வே பண்ண தான் நோக்கம். நான் உங்களுக்கு தனியாக சொல்லியிருக்கேன், அந்த டேஸ்னால் நிறையா ஆகும்னா தனி வீடியோ போடுறேன். அது இந்த வீடியோ தான். பாருங்கள், ஐயோ எல்லாம் வந்துட்டுக்கிறானுங்க. மெட்கிட் சுட்டு போடு. ஃபஸ்ட்டு இந்த டாகை போடணுங்க, ரொம்ப வெறியேற்றுது. அப்புறம் அந்த சுடுறான் பாருங்கள், அவன் தான் மெயின். ஏன்னா இவனை கூட அடிச்சிடலாம் தூர தள்ளி, ஆனால் சுடுறவனை மட்டும் விடவே கூடாது. அவனையும் போட்டாச்சு. பாருங்கள், அவனை ஃபஸ்ட்டு போடணும். அந்த சுடுறவனை போட்டால் தான் நம்மளுக்கு வேலையாகும். பாருங்கள், அவன் பாட்டுன்னு சுட்டு போயினே இருப்பான். இவனுன்னா கலெக்ட் பண்ணி கேம்ப் ஃபயரில் போடலாம். நம்மளே அடிக்க வந்துட்டானுங்க, இவனுங்களை விடக்கூடாது. கேம்ப் ஃபயரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வுட்டு எல்லாத்தையும் போடலாம். கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள் மரம், நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, இடி எப்படி இடிச்சுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு அதுக்குள்ளே இருந்தால் கூட இடி வந்து போட்டு தள்ளுறோம். ஆனால் இல்லை, அந்த அயன் ராடோ லைட்னிங் ராடோ தெரில, அது வந்து போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரம் வந்து நம்ம நட்டு வச்சோம், எவ்வளோ வளர்ந்தது பாருங்கட்டியா. மற்ற இடத்துல போய் தேடி வெட்டுற மாதிரி இருக்கும் மரம். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த மரத்தைனா நம்ம வெட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நான் சொல்லுவேன்னா, மற்றவங்கள மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கே கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேமில். அந்த மாதிரி தேடி எடுத்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாம் ஒரு பொருளுமே எடுத்துன்னு வந்து நம்ம ப்ளேஸில் போட்டோன்னே. காலைல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் தேவையோ ஃபஸ்ட்டு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஜெயின்ட் சாக்கு. நான் இப்போ கம்முன்னு அந்த கேம்ப் ஃபயர்லேயே பக்கத்துலேயே தேடி இருந்தேன்னா கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸ்ட்ராங் ஆக்ஸுன்னு எனக்கு கிடச்சிது. எல்லாமே தேட தான் அங்கே கிடைக்கும். தேடினா தான் இந்த கேமில் வந்து சர்வே பண்ண முடியும். என்ன பண்ணுறது, இந்த நரிக்கு தான் கடி வாங்க தான் ஆகணும். ஒரு கடி வாங்கிட்டு நம்ம வந்து மெட்கிட் சுற்றிடணும், இல்லை பேண்டேஜ் ஆச்சு போடணும். அங்கே பாருங்கள், பூனை வந்து அடிக்குதுங்க, கரெக்டாக டார்கெட் வச்சு அடிக்குதுங்க. ஐயோ, இன்னும் 1 HP போனால் கூட முடிஞ்சுதுங்க. அப்பா, பூனைக்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சாச்சு. நான் எதுக்கு ஸ்பீடாக ஓட்டுறேன்னா, இது டைம் எடுக்கும். உங்களுக்கு கற்றுக்கணுன்னால இது 2 மணி நேரம் போகுது. நான் கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன், 2 மணி நேரம் போகுது. அதனால் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி 15 நிமிஷமாக கொடுத்துருக்கேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பாருங்க, லைட்னிங் ராடு வந்து நான் நட்டு வச்சுருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல் லைட்னிங் ராடு. இந்த மரத்தை நான் வெட்டிடலாம், எல்லாத்தையும் வெட்டு. இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது, வெட்டு. அதெல்லாம் எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ மரக்கட்டை. இந்நேரம் நம்ம வெளியில் போய் வெட்டியிருந்தால் நம்ம எவ்வளோ தூரம் போய் எடுக்கணும். இப்போ அசால்ட்டாக பக்கத்துலேருந்து இவ்வளோ மரக்கட்டை எடுத்துட்டோம். பாருங்கள், 25 இருக்கா. இப்போ மொத்தமாக அதில் போட்டாச்சு 25மே. இப்போ இன்னொரு 25 கேம்ப் ஃபயரில் போட்டே ஆகணும் கன்ஃபார்மாக. ஏன்னா நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் அரைஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அது போட்டால் தான் நம்ம வந்து உயிரோடவே இருக்க முடியும். கேம்ப் ஃபயர் ஓரளவுக்கு போட்டோன்னா மீதி எல்லாத்தையும் அதில் போட்டு எல்லாமே வாங்கிடணும் நம்ம.
எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள், ஒன்று விடாதீங்க. டிப்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு மரக்கட்டி எடுக்கணும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் உங்களுக்கு புது புது விஷயமா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு அளவுக்கு அப்டேட் பண்ணலாம். நான் சோலோவாக தான் ஆடுறேன், யாரு கூடயும் சேர்ந்து ஆடல. தனியாக சோலோவாக ஆடி நான் வந்து இந்தமாரி உங்களெலாம் இந்தமாரி காட்டுறேன். எத்தனை நாள் இருக்க முடியும் அந்தமாரி நான் உங்களுக்கு காட்டுறேன். சோலோவாக தான் ஆடி காட்டுறேன். நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன், அது நீங்கள் தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தி நீங்கள் தான் அது வந்து 1000 நாள் இருக்க முடியுமா, 2000 நாள் இருக்க முடியுமா, நீங்கள் தான் உங்களால் ப்ரூவ் பண்ணணும். நான் ட்ரிக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது ஒரு 4 வாங்கிக்கணும். அங்கே பாருங்கள், லே ஆஃப் பேரிகார்டுன்னு இருக்குது. அந்த பேரிகார்டு வாங்கிக்கணும். ஒரு 8 வாங்கிக்கினேன். அந்த பாட்டு 1 வாங்கிக்கினேன். அப்புறமா அந்த ஃபார்ம் வந்து ஒரு 4 வாங்கிக்கினேன். அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, வுட்டு ஸ்டோரேஜ், அது ஒரு 2 வாங்கிக்கினேன். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டு அந்த திரும்பி ஃபார்ம் இன்னும் 2 வாங்குவேன். ஏன்னா 4 ஃபார்ம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு கட் பண்ணி அதில் போடணும். கட் பண்ணிட்டேங்க. இனிமேல் டெய்லியும் வீடியோ வந்துடும். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லியும் போடுவேன் கன்ஃபார்மாக உங்களுக்கோசம் வீடியோ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, எல்லாம் மறந்தே விட்டுக்கலாம். 17 நாள் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லித்தரேன். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த 2 சில்ட்ரனை காப்பாற்றுங்க. அட்லீஸ்ட் உங்களால் முடியும். நீங்கள் ப்ரோ பிளேயர்னால் நீங்கள் வந்து 3 சில்ட்ரனு கூட காப்பாற்றிடலாம். 3 சில்ட்ரனை காப்பாற்றிட்டு 4 பெட்டுமே போட கூட போடலாம். 3 பெட்டு போட்டால் கூட போடலாம். ஒரு 6 நாள் 7 நாள் வர மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த ஃபார்ம் போடணும். சுற்றி பேரிகேட் போட்டு ஃபார்ம் போட்டு ஸ்டோரேஜில் நீங்கள் இருந்து அந்த பாட்டு சமைச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஹெச்பி குறையாமல் அது அப்படியே நீங்கள் சர்வே பண்ணலாம். ஒரு 1 மணி நேரம் நீங்கள் விளாட்னா கூட உங்களுக்கு 1000 நாள் அசால்ட்டாக தாண்டிடுங்க. ஏன்னா நிமிஷம் கணக்கு தான் இந்த கேமில் வந்து. அதனால் நீங்கள் அசால்ட்டாக தாண்டிடலாம், உங்களால் முடியும். நீங்கள் வந்து அந்த பசங்களையும் அந்த பெட்டு மட்டும் போடணும். அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்கலாங்க. உங்களுக்கே தோணும் இவ்வளோ ஈஸியாக கேமுன்னு அப்படின்னு தோணும். மற்றவங்க மாதிரி இந்த மாதிரி சுற்றி போடணுன்னா அது ஒரு கும்பலாக வரணும். ஒரு 4 பேர் 2 பேராச்சும் வரணும். நான் ஒத்தாளாக இருக்கனால என்னை சுற்றி மட்டும் போட்டு ஃபுட்டு வர மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து சோலோவாகவே நம்ம போகலாம். மற்றவங்கள காப்பாற்றணுன்னு அவசியம் இல்லை. மற்றவங்க வந்து நம்மள காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேரிகார்ட் போட்டு அதுக்குள்ளே இருக்க போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேனோ அதேமாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு மெட்டல் வேணும். ஏன்னா 4 மெட்டல் இருக்குது. ஒரு மெட்டல் இருந்தால் போதும். கச்சிச்சு ஒரு மெட்டல் இதில் போட்டு 5 வாங்கிக்கணும். டைம் டிஎல் வேணும் நம்மளுக்கு. டைம் இல்லைனா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம் தான் போகுதுன்னு தெரியாமல். டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் போடுற மாதிரியே போடுங்க. கரெக்டாக பாக்ஸ் ஷேப்பில் வரணும். ஃபஸ்ட்டு இந்த எடுத்துடலாம். இது எடுத்து ஓரமாக போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஒன்று நட்டோமா, அதே மாதிரி ஒன்றுன்னு போடுங்க. சின்னதாக கூட 4 போடலாம். ரொம்ப எல்லாம் எகிரி வந்து அடிச்சிருவானுங்க. அதனால தான் இப்படி போடுறேன். இப்படி 2 போட்டோமா, இப்படி ஒரு 2 பாருங்கள். ஸ்கொயர் மாதிரி தான் போட போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது போடணும். கரெக்டாகவே வைக்க முடியல. அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க நான். பாருங்கள், எங்கெங்கேயோ போட்டு எடுக்கிறேன். கரெக்டாக வைக்க முடியலங்க, கேம்ப் ஃபயர் இருக்கனால. இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இங்கே ஒன்று வைக்கணும். அப்படி நீங்கள் சுற்றி ரவுண்டாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஸ்கொயர் மாதிரி தான் போடணுன்னு இல்லை. நான் ஸ்கொயர் மாதிரி கரெக்டாக போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போடுங்க. இல்லைனா வந்து ரவுண்டாக கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், அதுதான். இப்போ நம்ம ஃபார்ம் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வைக்கணும். கரெக்டான இடத்துல வைக்கணும். கரெக்டாக நடுவில் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாம் முக்கியம். நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவேன் பாருங்கள். கரெக்டாக நடுவில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த ஏஎஃப்கே வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள், திரும்பி எடுப்பேன். கரெக்டாக வைக்கணுங்க. ஒரு இன்ச்சு மாறினா கூட நம்மளுக்கு வந்து ஏன்னா ஒரு கேரட்டும் விளையாமல் போயிடும். கரெக்டாக பாருங்கள், 4மே ஒரே இடத்துல போடுறேன். அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்காக திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியம். கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும். யாரும் வந்து அடிக்க முடியாது. உங்களால் 1000 நாள் கூட கண்டிப்பாக இருக்க முடியும். நம்பி நீங்கள் செய்யுங்க. கரெக்டாக இருக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணி என்னையும் ஓரளவுக்கு லைக் ஷேர்னா போடுங்க. நான் டெய்லியும் போடுவேன். ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.